இந்த ஊர் தானே? ஆமா சார். என்ன நடக்குதுங்க? இருக்கிற 200 பேர்ல 4 பேர் போயிட்டானுங்க. என்ன நடக்குது? எங்க இந்த ஊர் காவல? இங்க இருக்க நொண்டிக்கிறப்ப. நான் யார் நொண்டிக்கிறப்பா? இதுக்கெல்லாம் ஒண்ணும் பேச மாட்டியே. என்ன ரெட்டமலை? ஐயா ஐயா நாங்க வேம்புக்கு சுத்தம் தாங்க ஐயா. ஆனா கொலை பண்ற அளவுக்குலாம் தைரியம் இல்லைங்கய்யா. நீங்க விசாரணைக்கு எப்ப கூப்பிட்டாலும் வந்துடுறேங்கய்யா. எப்ப கூப்பிட்டாலும் வரேங்கய்யா கண்டிப்பா. ஆமாங்க. என்னையா எல்லாரும் இந்த ஊர்ல தானே இருக்கீங்க? யாரும் என்ன கேட்காம இந்த ஊரை விட்டு போக கூடாது. என்ன புக வண்டி வேலை மட்டும் வேலைக்கு போயிட்டாங்க ஐயா. எப்போ? முந்தானே ஐயா. கான்ஸ்டபிள் ஐயா ஃபோன் பண்ணி விசாரி. சரிங்க. அவன் எப்போ டியூட்டி போயிருக்கான், சரி. அவன் எப்போ வருவான்ட்டு. சரிங்க. போ. யோ இந்த 200 பேர்ல தான் 2 பேரு இல்ல 3 பேரு இல்ல 10 பேரு கொலையாளி இருக்கீங்க. நீங்களே சொல்லி ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சிட்டீங்க, பிரச்சனை கிடையாது. தேவையில்லாம என் டைமை வீணாக்காதீங்க. மேடம் நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க வரோம். இல்ல சார் பரவாயில்ல, நீங்க உங்க டியூட்டி பாருங்க. ஐ மஸ்ட் பி வித் தெம். வெளியூர் படிக்க போறேன்னு சொன்னப்ப கூட நான் முடியாதுன்னு சொன்னல. அறிவு இருக்காமா உனக்கு? என்ன பேசுன்னு தெரிஞ்சா பேசுறியா? சொல்றது நம்பாதீங்க. அவன் பெணாத்தி கான்ஸ்டபிள் ஐயா இவங்க கூட்டி போய் உட்கார வையா. சார் சார் போ இருமா இருமா. பின்னாடியே போயா போ. சார் போ அப்படி. சார் 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 இருமா இருமா போயா. யோ போயா. சார் சார் சொல்லிட்டே இருக்கேன். அம்மா சொல்றது மட்டும் உண்மையா இருக்கட்டும். சரி 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 நீங்க போங்க, போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. அழுதுகிட்டே இருந்தா எப்படி? சரி நான் பாத்துக்கிறேன், போங்கம்மா. ஜாதி வரி இன்னும் அப்படியே மாறாமே இருக்கீங்கய்யா. ஐயா ஓல்டி வேலை ஹாஸ்பிட்டல் தான். நாக்கு வேறெல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க ஐயா. எப்படியா? எப்படி செஞ்சாங்க? ஏதோ யூனியன் தகராறுல வெட்டி போட்டிருக்காங்க ஐயா. யோ என்ன நடக்குது இந்த ஊர்ல? யோ பச்சை வாயா, என்ன நடக்குதுங்க? நேற்று நைட்டு திருவிழா முடிச்சுட்டு நாங்கள் ஒன்னாதாயா போயிட்டு வீட்டில் படுத்தோம். மல்லி சொல்லு மாமா. மாமா ஆட்டத்தை பாத்தியா? நானும் தானே மாமா ஆடிட்டு இருந்தேன். ஊர்ல உள்ள கொள்ளை பேர் கண்ணும் உன் மேலதான் எனக்கு இருந்துச்சு. அப்பா கால் வலிக்குது. ஆமா மாமா எனக்கு ரொம்ப வலிக்குது. ஒரு வாரமா ஒத்திகை பார்த்துட்டு இருக்கோம்ல, இன்னைக்கு ரணமா வலிக்குது. போன உடனே படுத்துடலாம் மாமா, உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஆமாம் புள்ள, உடம்பு அக்கா வலிக்குது. 2-3 நாளைக்கு சேர்த்து தூங்க போறேன். சரி மாமா சீக்கிரம் கதவு தர. என்னை எழுப்பிடாத மல்லி. சீக்கிரம் சீக்கிரம் தர மாமா. தூக்கம் வருதாப்ல? ஆமா. எங்க திறக்க மாட்டேங்குது. அட என்ன மாமா. அப்பா யோ பச்சைக்கிளி வாத்தியாரே, திறந்தியா இல்லையா? திறந்துருச்சு பிள்ளை. இரு வா ஆத்தி. அப்பா அவ்வளோதான் ஐயா. உடம்பு வழியில் 2 பேரும் அசந்து போய் படுத்து தூங்கிட்டோம் ஐயா. காலையில் ஊர் மக்கள் சத்தம் கேட்டுதான் எழுந்திரிச்சு வந்தேன். கத்தி குத்துல அங்க ஒருத்தன் செத்து கிடக்குறான்னு தெரிஞ்சுதான் ஐயா வந்தேன். அதுக்குள்ள குள்ளச்சி வந்து
மல்லி செத்து கிடக்குறான்னு சொன்னா மல்லி எதுக்கு எங்க போன பச்சை உன்கிட்ட தான் கேக்குறேன். மல்லி எதுக்கு எங்க போனா? என் வீட்டுல பாத்ரூம் இல்லைங்கய்யா. வாய்க்கா பக்கம் தாயா ஒதுக்குவா, அதுக்காக மட்டும் தாயா வாங்கிட்டு போயிருப்பா. நீ நைட்டு ஒரு தடவை கூட கண்ணு முழிக்கல. ஐயா, ஒரு வாரமா ஆட்டத்துக்கு ஒத்திக பார்த்துட்டு இருந்தோம் ஐயா. உடம்பு வலியில ரொம்ப அசந்து தூங்கிட்டோம் ஐயா. ஐயா, மல்லி கூட மாமா மாமா உடம்பு அவ்வளவு வலிக்குது மாமாட்டு போய் படுத்தோம் ஐயா. ஐயா, எங்கயா அவன் கூட்டாளிங்க? நீங்க எப்பயா வீட்டுக்கு போனீங்க? ஐயா 4 பேர் சேர்ந்துதான் நடந்து வந்தோம். புது சவுண்ட் செட்டு போட்டு நல்லா வெளுத்துட்டோம்ல. ஆமாய்யா, புது சவுண்ட் செட்டு பிரமாதமா இருந்துச்சு. இதுக்கு தான் பச்சை கிளி புது சவுண்ட் செட்டுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் உன்ட்ட. எப்படியோ சேட்டை, நீ நினைச்சது சாதிச்சிட்ட. சரி பச்சைக்கிளி, அப்படியே நாங்கள் கிளம்புறோம். நீங்க போய் தூங்குங்க. ஆமா, நீ தூங்கிட்டாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கண்ணே. சரி மல்லி. உடனே படுத்து தூங்கிடணும், சரியா? சரி மல்லையா. பாப்பையா. யோ நாதசு, போனோடனே குடிச்சிட்டு படுத்தோம்யா. அதானே பார்த்தேன். நேற்றுதான் நடந்தது. யோ, என்ன விளையாடுறீங்களா? அவன் என்ன 2 பேரா வந்தன்றான், நீங்க என்ன 4 பேரா வந்தன்றீங்க? என்ன விளையாட்டு மயிர் பண்றீங்களா? இல்லைங்கய்யா, நாங்க 4 பேரை ஒன்னாதான் சேர்ந்து வந்தோம். நீங்க என்னையும் மல்லியும் பத்தி கேட்குறீங்கன்னு நினைச்சு சொன்னேயா. அப்ப நீ? நானும் அங்கிருந்து போய் படுத்துட்டேங்க ஐயா. ஐயா, யோ கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாயா. ஐயா, இந்தாங்க ஐயா. மேடம், உங்க ஸ்மார்ட் வில்லேஜ் கான்செப்ட்ல எத்தனை பாத்ரூம் கட்டி கொடுத்தீங்க? இது வரைக்கும் 4. மல்லி வீட்டு கட்டி கொடுக்கல? அடுத்த பேட்ச்ல பண்ணலாம்னு நினைச்சோம். அதுக்குள்ள இப்படி. பச்சை யோ ஐயா கூட்டு போய் அவங்க கூட உட்கார வை. ஐயா, மல்லியில விட்டு போயிட்டாலே. இந்த சிசிடிவி சார், அதை பத்தி தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதை விஜய பாத்துக்க சொல்லியிருந்தேன். சமூக நலக்கூடத்துல தான் அதோடைய சர்வர் இருக்கு. நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிடுறீங்களா ப்ளீஸ்? யோ ஐயா, அந்த விஜய் எங்க இருந்தாலும் சிசிடிவி கூட்டு வந்துரு. சரிங்க. நான் இங்க வந்துடுறேன். சரிங்க. டேய், நீ யாரா விஜய்? டேய், உன்னை தானே கேட்டுட்டு இருக்கேன். உள்ள வா. வா உள்ள. போடா. சார் சார் விடுங்க சார், நான் எதுவும் பண்ணல சார். சார் அப்ப எதுவும் பண்ணாத ஏன்டா ஓடுன? போடா. ஐயா, விஜயான்னு கேட்டதுக்கு ஓடுறான் ஐயா. ஏய், பின்னாடி போ, பின்னாடி போ. உட்கார் கீழே, உட்கார். ஏய், கீழே உட்கார். பயமுடுற. அலற. அடிச்சு தொலைச்சு போடுவேன். என்ன தப்பு பண்ண இப்ப சொல்லு. ரோட்ல செத்து கிடந்தவனா, இல்ல சின்ன பொண்ணு ராணியா, இல்ல கழுத்தறி செத்தவனா, இல்ல மல்லியா? இது எந்த கொலைக்கு உனக்கு சம்பந்தம்? நான் இந்த கொலையும் பண்ணலக்கா. எனக்கும் இந்த கொலை.
கேட்டுக்கிட்டே இருக்க அழுதுகிட்டு இருக்கேன். சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் அவனை அடிக்காதீங்க. இதுக்கு தான் மேடம் சொன்னேன் நீங்க வர வேணாம்னு சொல்லி. 2 minutes கொடுங்க, நான் பேசுறேன். டே விஜி, என்னடா ஆச்சு? பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. சொல்லு. தண்ணி வேணுமா? இங்க பாரு, நான் தான் இருக்கேன்ல, தைரியமா பேசு. என்ன நடந்துச்சு? அக்கா, நானும் ராணியும் லவ் பண்ணுங்கக்கா. திருவிழா அப்போ திருவிழா பார்க்க கீழே இறங்க ஆட்டோ ஆட்டோ விண்ணதிரும் ஆட்டோ பூமி பந்துல சாக்கிட்டு கிடுங்க மாட்டோ மாட்டோ சோர்ந்து போக மாட்டோம் விசித்திரம் காட்டும் எங்களோட கூட்டு கிடிய பிடிய கலகட்டும் சொப்பல துரத்தி உற்சாகம் போட்டு I love you. நானும் லவ் யூ. தனியா கூப்பிட்டு பேசணும்னு நினைச்சது தப்புதான்க்கா. நான் எதுவும் பண்ணலக்கா, சத்தியமாக்கா. ராணி எதுக்கு தூக்கு மாட்டிக்கிட்டான்னு தெரியலக்கா. யாரை பார்த்து பயந்தா? எதுக்கு அழுதுகிட்டே ஓடினா? யார் அந்த சைடு வந்தா? சத்தியமா சார், நானும் பயத்துல ஓடிட்டேன் சார். மேடம், நீங்க சொன்ன மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஓகே சார். ஐயா, ம், எல்லா பாடியும் போஸ்ட்மார்ட்டம் எடுத்துட்டு போயிட்டாங்க. சரி. மேடம், அந்த ஃபுட்டேஜ் பார்க்கலாமா? வாங்க. அந்த கேமரா ஒன்று ப்ளே பண்ணுங்க. அந்த 3rd ஸ்ட்ரீட்ல இருக்கிறதுல போடுங்க மேடம். அதுதானே பார்த்தேன். கரெக்டாக இந்த ஃபுட்டேஜ் தான் மிஸ் ஆகுது. இந்த சிஸ்டம்லாம் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணுவா? நானும் விஜயும் தான் சார் ஆக்சஸ் பண்ணுவோம். சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியே 1 week தான் ஆகுது. தம்பி, நீ ரொம்ப கஷ்டப்பட போற. மேடத்தை நம்பி நான் உனக்கு டைம் கொடுத்தேன். இனிமேல் என் பாணியில் விசாரிக்க வேண்டியது தான். மேடம், நீங்கள் வீட்டுக்கு போங்க, டைம் ஆச்சு. இனிமேல் இந்த மாதிரி ஆட்களாம் வக்காலத்து வாங்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன். போங்க மேடம். போவாதக்கா. மேடம், நீங்கள் போங்க மேடம். பண்ணலக்கா, சத்தியமாக்கா. நீங்கள் போங்க. அக்கா, நான் எதுவும் பண்ணலக்கா. எதுவும் பண்ணல. ஐயா, ஐயா சொல்லுங்க ஐயா. எல்லாரும் அசம்பிள் பண்ணிட்டேன் ஐயா. விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயா, பாடி போஸ்ட் பண்ண அனுப்பிச்சிட்டேங்க ஐயா. ஐயா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இங்கே ஒரு சஸ்பெக்ட் சிக்கியிருக்கானுங்க, அதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேங்க. ஐயா, அதுக்கப்புறம் இந்த ஊர்லேயே மொத்தம் 200 பேர்லேருந்து 300 பேர் தான் இருப்பானுங்க. இன்னைக்கு விட்டா கொஞ்சம் சிக்கலாக போயிடும். அதனால் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு விசாரிச்சுட்டு குற்றவாளிகளோட நாளைக்கு காலையில் வந்து உங்களை பார்க்குறேங்க. ஓகேங்க. ஓகே, சரி, ஓகேங்க. பா, பேசாம ஒத்துக்கலாம்ப்பா. அந்த முண்டை மட்டும் நான் ஒழுக்கமாக இருந்தா நம்ம பயலுக்கு மத்தியில் ஒரு பயமும் மரியாதை வந்துட்டு போட்டோம்ப்பா. ஒத்துக்கலாம்ப்பா. என்னடா உளர்ற? வாய மூடு. யோ, வண்டி ரெடியாக இருக்குல்ல? இருக்குயா. இவனுக்கு 2 பேர் அனுப்பிச்சு வை. சரிங்க. ஏந்திரே.
எங்க எழுந்துரு. எதுக்கு? உன்னை தனியா சொல்லுமா, எழுந்துரு. எங்க சார்? வா வா வா. எங்க சார்? போ. சார் எங்க கூட்டு போறீங்க? சும்மா மச மசன்ட்டு. வேகமா நட. சொல்லுங்க சார். ஏறு, ஜீப்ல ஏறு. யோ 2 பேரும் அனுப்பிச்சு வைக்கிறேன். அவனுங்களை அடிக்கிற அடியில் உண்மையை ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ அவனுங்க ஜாதி என்னன்றதை மறந்துடணும். சரிங்க சார், அவனுங்களை நான் பார்த்துக்கிறேன். சரி. பச்சைக்கிளி என்னையாச்சு? எவன் அப்படி பண்ணியா கொண்டா? நேற்று நைட்டு தானே ஒன்னா அடிப்பாங்க. அமைதியாரா. டேய் அழுகு நிறுத்துற. ரைட்டு. அப்போ ஒரு உயிர் அனாமத்தா போயிருக்கு. ஏ கணேஷா. ஐயா சொல்லுங்க ஐயா. நாளைக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரோட்ல செத்து கிடந்தால அவனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் செக் பண்ணுங்க. சரிங்க. ஹார்ட் அட்டாக்னு கன்ஃபார்ம். சரிங்க. சரி. ரெடிமோனே. ஏன்னா இப்படி ஆயிடுச்சே? ரொம்ப சங்கட்டமாக இருக்குடா. நமக்குள்ளே சண்டை போட்டுட்டாலும் சந்தோஷமாக தானடா இருந்தோம். மாமா ரெட்டை, நம்ம ஊருக்கு கண்ணு பட்டு போச்சியா? எந்த வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் சிறப்பாக நடத்திட்டோம்ல, அதான் கண்ணு வச்சிட்டாங்க போல். இப்படி ஆகி போச்சுப்பா. அந்த போலீஸ்காரன் என்னை பார்த்து என்ன ரெட்டாமல அப்படின்னு சந்தேகமாக கேட்டான்ல. மானமே போச்சுடா. நான் கொலகாரன் ரெடிமணி. நீ சொல்லியா நான் கொலகாரனா? எதுக்கு ரெட்டை இப்போ இப்படி பேசுகிற? நாமெல்லாம் சும்மா லந்து விட்டுக்கிட்டு ஊருக்குள்ளே அராத்து பண்ணிட்டு சுற்றுற ஓயாத ராவடி கேசியா? அந்த போலீஸ்காரன் எப்படி கேட்டான் பார்த்தியா? நான் கொலகாரன் அடிமணி. நான் திருடன் ஒத்துக்கிறேன். என்னையா சொல்கிற? ஆனால் நான் கொலகாரன் இல்லை. ஐயோ
ஆமா, நான் திருட்டு பையன்தான். இல்லை வேலை வெட்டிக்க போகாம இவ்வளோ நாளா மானமா ரோச்சமா நல்லா சாப்பிட்டு நல்ல துணியெல்லாம் போட்டு சுத்துறேனா? நான் நேரடியாக திருடலையா? ஆனால் அதில் பங்கு இருக்கு. நான் சொல்றதை மட்டும் கேளு. எப்போ போல நேரம் பார்த்து சொல்றேன். அது வரைக்கும் ஃபோன் போட்டு கையாமையாங்க பையா போன. ஏய் யார் யாரு? யாரையுமே காணும். எங்க வீட்டு பின்னாடி யாரோ ஓடுறத நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சது திருடனாதான் இருக்கணும். இது என்னையா புதுக்கதையா இருக்கு? இத்தனை நாளாக அந்த கிராமத்தில் இல்லாத திருட்டு திடீர்னு இவங்க நல்லது செய்யும்போது திருடம் வரானா? பொண்ணுக்கு சீரோ அப்போ டவுனுக்கு போய் நகை வாங்கிட்டு வரேன்னு சொல்ல வேண்டியதானே? நான் திருட்டு பையன்தான். என்னையா உளர்ற? ஆமா, நான் திருட்டு பையன்தான். யோ ஆமா, நான் திருட்டு பையன்தான். ஏய் ஆமாயா, நான் திருட்டு பையன்தான். கணேஷா, ஐயா இந்த ஸ்கிரீன்ல இருக்கவன நம்ம லிஸ்ட்ல கொலை கொள்ளை வழிபறி செயின் ஸ்நாட்ச் எதுல இருந்தாலும் போட்டோ கம்பேர் பண்ணி பார்த்து காலையிலக்குள்ள நம்ம சிக்கிருக்கணும்யா. சரிங்க. அண்டர்ஸ்டாண்ட்? சரிங்க. ஒரே நாளில் கேஸை முடிச்சு ஸ்டேஷனுக்கே ப்ரொமோஷன் வாங்கி கொடுத்துறீங்க போல. யோ பையா, எப்போ பார்த்தாலும் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் சரியா சிக்கிருக்கீங்க. இத்தனை வருஷத்துக்கு இந்த ஊர்ல சுத்தி உள்ள கிராமத்துல கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லம்மா. ஆச்சரியமா இருக்கு. போலீஸுக்கே இது புதுசா தான் இருக்கும். நீ வருத்தப்படாதம்மா. எப்படிப்பா வருத்தப்படாம இருக்க முடியும்? ரொம்ப வேதனையா இருக்கு. நேத்து நைட்டு தானேப்பா ஊரே சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நைட்டு இப்படி கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையை போயிடும் போல. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. ஏதோ நம்ம ஊருக்கு வந்த கெட்ட நேரம், அப்படித்தான் நினைச்சுக்கணும்.
யோ என்ன சொன்னானுங்க அவனுங்க? இல்லை சார், அடி வெளுத்து விட்டுட்டேன், இருக்கமாக இருந்துட்டு செய்யலைங்கிறானுங்க. வீராப்பா வீடியோ போடுற கூட்டம் தானே அவனுங்க. அடி வெளுத்துரு, உண்மையை சொல்கிற வரைக்கும் விடாத. இல்லை சார், உள்ளூர்காரனுங்க, சுற்றி இருக்கிற கிராமம் ஃபுல்லாக இவனுங்க ஆளுங்க தான். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா... யோ 10 வருஷம் பின்தங்கி இருக்கிற கிராமத்தில் 200-300 பேர் இருக்கிற இடத்துல பெருசாக மூளை யூஸ் பண்ணிலாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. முட்டா பசங்க. ஆணவ கொலைதான் சொல்கிற வரைக்கும் அவனுங்களை விடாத. பின்னீர் செஞ்சுருக்காங்க இல்லைலாம் கிடையாது, ஒத்துக்கவை. அப்புறம் ஏற்கனவே இங்கே 2 கேஸு சால்வ்டு. நீ அவங்கள பார்த்துக்க, ஒத்துக்கவை. இங்கே மீதி இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன். 4 கேஸை 24 மணி நேரத்தில் முடித்த ஒரே ஆள் நான் அந்த ஐயா. சார் என்ன சார் சொல்கிறீங்க? அதெல்லாம் ஃபோனில் சொல்ல முடியாது, நேரில் பேசிக்கலாம். சொல்கிறத மட்டும் செய்ய. இப்போ ஃபோனை வை. சரிங்க சார். தூங்க பார்த்துக்க சொன்னேண்ணே. தூங்கினாங்களா? இல்லையா, தூங்கலை. 2 பேரும் பேசிக்கிட்டாங்களா? இல்லையா, பேசல. நான் அதை சேட்டையும் ரெடி பண்ணு. சரிங்க. திரும்புடா. சார் விட்டுருங்க சார், விட்டுருங்க சார், எங்களுக்கு அது தெரியாது சார். சார் விட்டுருங்க சார், எங்களுக்கு அது சார். ஏந்திரே ஏந்திரே ஏந்திரே. ஐயா என்ன பண்ண? மல்லி என்ன பண்ண? மல்லி என்ன பண்ணீங்க? மல்லி என்ன பண்ணடா? சொல்றா பச்சை கிளி உங்களை புள்ள மாதிரி பார்த்துட்டேடா. அவன் வீட்டு போக்கல சார் 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 நாங்க எதுவும் தப்பு பண்ணல சார். சார் சார் உண்மையா சார். சார் 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 சாரி சார். சார் சொல்றா எப்படா சொல்லு, எப்படி மனசு வந்துச்சு? சொல்றா மல்லி என்ன பண்ண? சொல்லு சொல்றா சொல்லு சொல்லு மல்லி என்ன பண்ண? சொல்லு, வாய் திறந்து சொல்றா, சொல்லு. சொல்றா சொல்றா சொல்றா. என்ன பண்ண மல்லியா? என்ன பண்ண மல்லியா? என்ன பண்ண மல்லியா? சொல்லு. தொடச்சு உன்னை வந்து வச்சுக்க. ஆமாம் சார், ஒத்துக்கிட்டாங்க சார். உண்மையாவா இல்லை அடிதாங்க அம்மையா? அடங்கொப்பமாவனே. ஆமா, இங்க ஒருத்தர் சிக்கியிருக்கான். அந்த பையல இந்த பொண்ணு லவ் பண்ணிருக்காங்க சார். திருவிழால தனியா பேசும்போது ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க போல. அத அவங்க அண்ணன் பார்த்திருக்கான். அதான் ஆணவ கொலை தான் சார். ஐ லவ் யூ. நானும் லவ் யூ. ஆமாயா, நாங்க தான் கொண்டோம். நீ அந்த பொண்ணை இப்படி தான் ஊருமையை விடுவியா? அந்த முண்டை அந்த ஈன பல்லோட கண்ட செஞ்சுட்டு அவ உயிரோட இருந்தானே செத்தா அண்ணன். அதான் கொண்டுட்டோம். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. அப்பனும் பையனும் தான் சார் சேர்ந்து பண்ணிருக்காங்க. அப்படிதான். அப்ப நாளைக்கே இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதா? இன்னைக்கு யார் மூஞ்சில முடிச்சதுன்னு தெரியல, அத்தனை கேஸும் தானா சால்வ் ஆகுது. வாடா மீதியை முடிச்சிருவோம். நட திருவிழாலையோ திருவிளையாடலோ நான் வந்து கவனிச்சுக்கிறேன்டி. டேய் என்னங்க சொல்லுங்கடா, உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்ல. ஐயா
ஐயா ஐயா ஐயா ஐயா அவங்கள அடிக்காதீங்க ஐயா, அவங்கள அடிக்காதீங்க ஐயா. அந்த மல்லியை நான் தான் ஐயா கொன்னேன், நான் தான் கொன்னேன். அந்த மல்லியை நான் தான் ஐயா கொன்னேன், நான் தான் கொன்னேன். அந்த திருட்டு சிரிக்கிய நான் தான் ஐயா கொன்னேன், நான் தான் கொன்னேன். பச்சைக்கிளி என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிரு. ஐயோ அந்த மல்லியை நான் தான் ஐயா கொன்னேன், நான் தான் கொன்னேன். ஐயா ஐயா நான் சொல்றதை கேளுங்க ஐயா, நான் சொல்றதை கேளுங்க ஐயா. பச்சைக்கிளி தண்ணி கொடு. சொல்லு நொண்டி கருப்பா.